இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு 15 வருஷமாக இந்த அனுபவத்தில் எனக்கு சொன்னது என்னென்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊழியர் தான் எனக்கு சொன்னாங்க. சொன்னால் என்ன செய்யறதுன்னு தெரியாதல அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படிலாம் ஏற்க முடியாது. இப்போ மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு அப்படி இன்றைக்கி வந்து அதில் ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்துனேன். பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில் சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம், அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்தம்ம வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்போ தான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதில் எனக்கு சொன்னது என்னென்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ அது நம்ம இப்போ எங்கள் கூட்டங்கள்லாம் அவசர ஊர்தி வரும், கோபந்தான் வரும். ஆனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் பிள்ளைய அழகாக விலகி வழிவிடுவாங்க. நமக்கு அது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறது, நாங்கள் ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இங்கே தான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு. எனக்கு 15 வருஷமாக இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டு சந்து, இந்த மூத்திர சந்தும்பாங்களா, அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்ணுறது, இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது இருக்குது. இப்போ யாருக்குமே அந்த சூழலில் இப்போ ஒரு குறைய அந்த சூழலில் யாராக இருந்தாலுமே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ உடனே என்ன பண்ணுவோம்னா, என்ன செய்யறதுன்னு தெரியாதல அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா. அவங்க தலைவர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, அவங்களும் யாரும் ஸ்பாட்டுக்கு வரல. இவங்க வந்திருக்கலாமே சார். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தாவேகவனர் வந்து நீதிமன்றத்தில் அந்த ஒரு முடிவு வச்சிருக்காங்க. இல்லை திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். சும்மா நம்ம பேசும்போது அந்த வலியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும், அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம 1-2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய, இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்க. அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா, அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா, ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்கள தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்கள், ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே, வருவாங்க.